இந்த காணொளியில் எவ்வாறு சி கிளாம்ப் பயன்படுகிறது என்பதை கற்றுக்கொள்வாய். இது ஜி கிளாம்ப் என்றும் அழைக்கப்படும். ஒரு சி கிளாம்ப் சி வடிவில் இருக்கும். இது பொதுவாக மரவேலைக்கு பயன்படும். இது மரப்பொருட்களை அறுத்தல், இழைத்தல் அல்லது வெட்டுதல் போன்ற வேலைகளை செய்வதற்கு, இறுக்கி பிடிப்பதற்கும் இணைப்பதற்கும் முக்கியமாக தேவைப்படுகிறது. இந்த கிளாம்ப் பல பாகங்களை கொண்டுள்ளது. ஆன்வில், ஷூ, பால் அண்ட் சாக்கெட், ஸ்க்ரூ, டம்மி பார், த்ராட், அதாவது ஃப்ரேமுக்கும் ஸ்க்ரூவுக்கும் இடைப்பட்ட தூரம் மற்றும் நீளம் அல்லது திறந்த நிலை. கிளாம்பை இருப்பதற்கு டம்மி பாரை கடிகார சுற்றுக்காக சுற்ற வேண்டும். திறப்பதற்கு அதனை எதிர் திசையில் சுற்ற வேண்டும். அழகான உருமுடைய பொருட்களை இதில் வைத்து செய்யும் போது தனிப்பட்ட அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் பயனற்ற மரத்துண்டை வேலை செய்ய வேண்டிய மரத்துண்டுக்கும் கிளாம்புக்கும் இடையில் வைக்க வேண்டும். பயனற்ற மரத்துண்டு வேலை செய்ய வேண்டிய பொருளை பாதுகாக்கவும் கிளாம்பின் அழுத்தத்தை பரவலாக பொருள்களின் மீது கொடுக்கும். கிளாம்பை இருப்பதற்கு டம்மி பாரை கடிகார சுற்றுக்காக சுற்ற வேண்டும். திறப்பதற்கு அதனை எதிர் திசையில் சுற்ற வேண்டும். ஒரு நீளமான மரத்துண்டை இறுக்கி பிடிக்க வேண்டுமானால் அதிகப்படியாக இருக்கும் தன்மை கொண்ட 2 கிளாம்புக்கு பதில் மற்றும் சில கிளாம்ப்களை வரிசையாக தேவைப்படும் போது பயன்படுத்திக் கொள்ளலாம். டம்மி பாரை மேல் நோக்கி வைப்பதால் தேவைப்படும் போது இருக்க மற்றும் தளர்த்த செய்வது சுலபம். சி கிளாம்பை சௌகரியத்திற்கு ஏற்றாற்போல் உயரம் மற்றும் மற்ற நிலைகளில் வேலை செய்ய இருக்கும் பொருளை பிடித்துக் கொள்வதற்கு துணை கிளாம்பாக உபயோகப்படுத்தலாம். சமயத்தில் வேலை செய்ய இருக்கும் பொருளை பணிமேஜைக்கு வெளியே வைத்து வெட்ட வேண்டியிருந்தாலும் செய்ய முடியும். கிளாம்ப் மிக பெரிதாக இருந்தால் கணிசமான அழுத்தத்தை ஸ்பிரிங் மற்றும் ஃப்ரேமுக்கு கொடுக்கும். பொதுவாக வேலை செய்ய இருக்கும் பொருளை கிளாம்பின் த்ராட்டில் வைத்து பொருத்துவது நல்லது. இது ஸ்பிரிங் ஸ்க்ரூவை நேர் எதிராகவும் கொண்டு செல்லும். நீ இப்போது சி கிளாம்பை பற்றி கற்றுக்கொண்டாய்.